சைனா இது எப்படிடா சீர்குலைக்கிறது அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ முதல் நாள் என்ன சொன்னாங்க, தண்ணி வரல, கோன்னு சொன்ன மாதிரி ஆட்கள் உள்ளே போக முடியல, இப்படி ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதில் 10% உண்மை இருக்குது. ஏன்னா 40,000 பேர் எதிர்பார்த்த இடத்துல 4,00,000 பேர் வராங்க. ஓகே, இவங்க ஏதோ கம்யூனிஸ்ட் மாநாடுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இளைஞர்கள்லாம் ஏஐ வாழ்க்கையில் உருப்படணும், கம்யூனிஸ்ட கோமணத்தை கட்ட முடியாது, நாங்கள் வந்து உருப்படணும், பொழப்பு நடத்தணும்னு ஏஐன்னொடனே வந்துட்டாங்க. இப்போ 40,000 பேர் வர இடத்துல 4,00,000 பேர் வந்தால் ஒரு சின்ன ஒரு குளறுபடிகள் இருக்கும். அதை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணுறாங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும். அடுத்த 3 மணி நேரத்தில் அத்தனையும் சரி செய்யப்பட்டு இன்னைக்கு 5,000 பேர் 15 நிமிஷத்தில் உள்ளே போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஏ சம்மிட் நடந்த அத்தனை நாடுகள் கூகுளில் போய் போட்டு பார்க்கலாம். இளைஞர்கள் அத்தனை நாடுகள்லையும் அது எந்த சிட்டியில் நடக்கிறோ சிட்டி ஷட் டவுன் ஆகும். பிரான்ஸில் நடந்தது ஷட் டவுன் ஆச்சு, கனடாவில் நடக்கும்போது ஷட் டவுன் ஆச்சு. அத்தனை நாடுகள்லையுமே இந்த மாதிரி ஒரு சம்மிட் நடந்து இத்தனை வேர்ல்டு லீடர்ஸ் வரும்போது சிட்டியை ஷட் டவுன் ஆச்சு. டெல்லி இயங்கிட்டு இருந்தது, இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு, மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதுதான் மேனேஜ்மெண்ட். ஓகே, தண்ணி கிடைக்கல, குடிக்க தண்ணி கிடைக்கல. ஜெப்டோ உள்ளேயே ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க. 10 மினிட்ஸ் டெலிவரி. நடந்து போய் ஆப்பில் வர்றது ரிசீவ் பண்ணுறாங்க, பேக் மாட்டிக்கிறாங்க, நடக்கிறாங்க, போகிறாங்க, எடுத்துகிட்டு வராங்க, டெலிவரி பண்ணுறாங்க. சிப்ஸ்லேருந்து தண்ணி பாட்டிலேருந்து பன்பட்டர் ஜாம்லேருந்து திமுக இப்போ பட்ஜெட்டில் கொடுத்தது அல்வாலேருந்து எல்லாமே அங்கே பாரத் மண்டபத்தில் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் சைடு போயிடுச்சா? சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி பரப்பணுமே, இது எடுபடலை மக்கள் மத்தியில், இது மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் எடுபடலை. அதுக்குள்ளே ஒரு கோமாளி எங்களுடைய இதெல்லாம் திருட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு ட்ராமா. சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மக்குருண்டை ஒரு யூனிவர்சிட்டி, அது நல்ல யூனிவர்சிட்டி தான், நிறைய பேர் அந்த யூனிவர்சிட்டியை கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு அதில் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியை கிண்டல் பண்ணிங்கன்னா அந்த மாணவர்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுறீங்க. பைத்தியக்காரங்களா? நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுட்ருக்கீங்க மென்டல் மாதிரி. உங்களுக்கு மோடி பிடிக்கலன்னா நாட்டை அவமானப்படுத்திக்கிட்டு இப்போ ஒரு யூனிவர்சிட்டி அவமானப்படுத்திக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் 4 பேர் பண்ண தப்பு இல்லை, அந்த யூனிவர்சிட்டியே பண்ண தப்பாக இருக்கட்டும், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனால தான் நான் ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். நாளைய எதிர்காலம் அவங்க தப்பு பண்ணவங்கள வந்து நீங்கள் அது எப்படி சரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். ஃபுல்லாக அதை ட்ரோல் பண்ணி இப்போ அந்த காலேஜில் படிக்கிறவனுக்கே வெளில சொல்கிறதுக்கு கூச்சமாகும்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி தானே நீங்கள் கெடுத்துட்டு இருந்தீங்க. ஹார்வர்டு அது லொட்டு லொஸுக்கு கேம்பிரிட்ஜில் படித்தவன் தான் பெரிய இவன். இந்தியாவில் ஐஐடிலையும் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டிலையும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் படித்தவன் மக்குன்னு தான் இத்தனை நாள் பரப்பிட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் மாறி வரும்போது திருப்பி அதை ட்ரை பண்ணுறாங்க.